காதில் நீர் புகுந்துவிட்டால் தொற்றுநோய் கிருமிகள் சேர்ந்து கொண்டு காதில் வலி ஏற்படும், கட்டி ஏற்படும். அந்த கட்டி பெரிதாகி சீழ் வரும். இந்த சீழ்கள் அதிகமாகி காக்லியர் என்று சொல்லக்கூடிய நரம்புகள் பாதிப்படையும் போது அடுத்தவர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை, அந்த காற்று அலைகளை மின்னாற்றலாக மாற்றி மூளைக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த காக்லியர் நரம்புகள் பாதிப்படையும் போது மற்றவர் பேசுவதோ மற்ற சத்தங்களோ நம் காதுக்கு கேட்காது. இந்த தொற்றுநோய் கிருமிகளின் தாக்குதல் காரணமாக அந்த காக்லியர் நரம்புகள் பாதிப்படைகின்றன. இந்த பாதிப்பை சரி செய்வதற்கு நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்து அந்த தைலத்தை காதில் 2 துளி விட்டு வரும்போது காதில் ஏற்பட்டுள்ள அந்த நோயானது படிப்படியாக குறையும். காக்லியர் நரம்புகள் சரியாகி மற்றவர் பேசுவது, மற்ற சத்தங்கள் நன்றாக நமக்கு கேட்பதற்கு இந்த தைலம் அதிக அளவில் பயன்படக்கூடியது. இந்த தைலம் தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் வெற்றிலை சாறு, துளசி சாறு, நல்லெண்ணெய் மற்றும் சுக்கு. இந்த தைலம் தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். வெற்றிலை சாறு 1 தேக்கரண்டி, துளசி சாறு 1 தேக்கரண்டி, சுக்கு ஒரு சிறிய துண்டு, நல்லெண்ணெய் 100 மில்லி. இப்பொழுது இந்த தைலத்தை தயார் செய்ய போகின்றோம். இந்த தைலம் தயார் செய்வதற்கு முதலில் நல்லெண்ணெயை ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும். இப்பொழுது வெற்றிலை சாறு சேர்க்கவும். அடுத்ததாக துளசி சாறு சேர்க்கவும். சுக்கை லேசாக தட்டி சேர்க்கவும். ஈரத்தன்மை குறையும் வரை சிறு தீயில் வைத்து சூடேற்றவும். காதில் பாதிப்பு ஏற்பட்டு செவிட்டுத்தன்மை உடையவர்கள் இந்த தைலத்தை இரவில் படுக்க போகும்பொழுது 2 துளி வீதம் விட்டு வரும்போது காது நோய் அறவே தீரும். செவிட்டுத்தன்மை நீங்கி நன்றாக காது கேட்கும். இந்த தைலத்தில் வெற்றிலை சாறு, துளசி சாறு, சுக்கு சேர்த்துள்ளோம். வெற்றிலை சாறானது காதில் புகக்கூடிய அந்த காற்றலைகளை மின்னாற்றலாக மாற்றி காக்லியர் பகுதிக்கு சக்தியை கொடுத்து அந்த நரம்புகள் நல்ல முறையில் வேலை செய்யும் பொழுது மூளைக்கு கொண்டு செல்லும் தகவல் உடனடியாக கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு நோயை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று தலைமுடி எதனால் அதிகமாக உதிர்கின்றது, அந்த தலைமுடி உதிராமல் நன்றாக வளர வைப்பதற்கு நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு எப்படி ஒரு தைலம் தயார் செய்து தலைமுடி வளர்ச்சியை அதிகரிக்க முடியும் என்று இன்று பார்க்க இருக்கிறோம். தலைமுடி கொட்டுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது தலைமுடி அதிகமாக உதிரும். அதாவது புரதச்சத்து, கால்சியம் சத்து, தலையில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் சுரப்பு இவையெல்லாம் குறைவாக இருக்கும் பொழுதும் இரத்த ஓட்டம் குறையும் பொழுதும் முடி அதிகமாக உதிரும். முகத்தில் எப்படி எண்ணெய் சுரப்பிகள் இருக்கின்றனவோ அதை போல தலையிலும் எண்ணெய் சுரப்பிகள் இருக்கின்றன. அந்த எண்ணெய் சுரப்பிகள் அதிகமாக சுரக்கும் போது பிசுபிசுப்புத்தன்மை ஏற்படும். அதாவது செஃபேசியஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சுரப்பிகள் அதிகமாக சுரக்கும் போது பிசுபிசுப்புத்தன்மை ஏற்படும். இதனால் தலைப்பகுதியில் அரிப்பு, நமைச்சல் இவை ஏற்படும். நாளடைவில் அதிகமாகி பொடுகு தொல்லை ஏற்படும். பிட்டோரஸ் ஃபோரம் ஓவேல் என்று சொல்லக்கூடிய இந்த பொடுகு பூஞ்சை காளான்களாக மாறி அதிக அளவில் மயிர்கால்களில் பாதிப்பை ஏற்படுத்தும். முடியின் வேர் பகுதியில் பாதிப்பை ஏற்படுத்தும்.
இதனால் முடி உதிர்ந்து கொண்டே இருக்கும். இது மட்டுமல்லாமல் ஆண்ட்ரோஜன் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் சுரக்கும். அந்த ஹார்மோன் ஒரு சில ரசாயன மாற்றங்களால் இரு கூறுகளாக உடைந்துவிடும். இந்த உடைந்த பொருட்கள் முடியின் வேர்பகுதியில் தங்கி அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். இதனாலும் முடி அதிகமாக உதிரும். இது போன்று பல காரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். தலைமுடி உதிராமல் இருப்பதற்கும் தலைப்பகுதியில் ஏற்படக்கூடிய பொடுகு தொல்லை, பூஞ்சை காளான், பாக்டீரியா தொற்று போன்ற பல பாதிப்புகளை சரி செய்யவும் தலைமுடி நன்றாக வளர வைக்கவும் நாம் தினசரி குளிக்க போகும்போது வீட்டில் இருக்கக்கூடிய நல்லெண்ணெயை லேசாக சூடேற்றி தலையில் வைத்து மசாஜ் செய்து அதன் பிறகு தேக்காய் தூள் போட்டு நன்றாக சுத்தம் செய்து விடும்போது தலையில் வரக்கூடிய அரிப்பு, நமைச்சல், தொற்று கிருமிகள் தாக்குதல் இவையெல்லாம் படிப்படியாக குறையும். அது மட்டுமல்லாமல் நாம் உண்ணக்கூடிய உணவில் நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய காய்கறிகளையும் கீரை வகைகளையும் சாப்பிட வேண்டும். தினசரி உணவோடு ஒரு பழம் என்ற எண்ணிக்கையில் சாப்பிட்டு கொண்டு வர வேண்டும். காலையில் காஃபி, டீ குடிப்பதற்கு பதிலாக நாட்டு பசும்பால் அருந்த வேண்டும். நாட்டு பசும்பாலுடன் 2 பாதாம், 2 பேரிச்சை, 2 பிஸ்தா இது போன்ற பருப்பு வகைகளை நாட்டு பசும்பாலுடன் சேர்த்து சாப்பிடும்போது இரத்தத்தில் அதிகப்படியாக இந்த சத்துக்கள் கலந்து ஹார்மோன் சுரப்பு சமனாகும். ஹார்மோன் சுரப்பு சமநிலையில் இருக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி நன்றாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி கிடைத்த பிறகு முடி கொட்டுவது படிப்படியாக குறைந்து ஒரு அழகான கேசத்தை பெற முடியும். முடி உதிராமல் இருப்பதற்கு, நன்றாக வளர்வதற்கு நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய மூலிகை பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்து முடி வளர்ச்சியை அதிகரிக்க முடியும். இந்த தைலம் தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் சிவப்பு குன்றிமணி, ஜடாமாஞ்சில், சணல், கருவேப்பிலை, வெந்தயம் மற்றும் நல்லெண்ணெய். இப்பொழுது இந்த பொருட்களில் அடங்கியுள்ள மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். ஜடாமாஞ்சில் என்பது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியது. இது பார்ப்பதற்கு ஜடாமுடியை போல காட்சியளிக்கும். இந்த ஜடாமாஞ்சிலானது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாடு, உதிரப்போக்கு போன்ற பல பாதிப்புகளை சரி செய்யக்கூடியது. பெண்களுக்கு மாதவிடாயின் பொழுது உதிரச்சிக்கல் இருக்கும். அப்பொழுது உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும். அந்த அதிக உதிரப்போக்கை சரி செய்வதற்கு ஜடாமாஞ்சில் தூள் 1/4 தேக்கரண்டி, மரமஞ்சள் 1/4 தேக்கரண்டி, சதகுப்பை 1/4 தேக்கரண்டி இவற்றை தேன் விட்டு நன்றாக அரைத்து சிறிய உருண்டைகளாக செய்து கொள்ள வேண்டும். இந்த உருண்டைகளை தினசரி காலையில் 1 என்ற எண்ணிக்கையில் சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பெரும்பாடு, உதிரச்சிக்கல், அதிக உதிரப்போக்கு போன்ற பல பாதிப்புகளை இந்த மருந்து சரி செய்யக்கூடியது. நாம் தலைக்கு அதிக அளவில் நரைமுடி இருக்கும் பொழுது ஹேர்டை பயன்படுத்துவோம். அந்த ஹேர்டை இந்த ஜடாமாஞ்சிலும் சிறிதளவு சேர்த்து, அதாவது ஜடாமாஞ்சில் 1/4 தேக்கரண்டி, மருதாணி பொடி 1/2 தேக்கரண்டி, 1/4 தேக்கரண்டி வெந்தயம், 1 தேக்கரண்டி பீட்ரூட் சாறு இவற்றையெல்லாம் மெழுகு பதமாக அரைத்து தலையில் பூசி வரும்போது நரைமுடியானது கருப்பாக மாறும். முடி கொட்டுவதும் உடனடியாக நிற்கும். தலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள சொறி, சிரங்கு, பூஞ்சை களான் இவற்றையும் சரி செய்யும். ஒரு ஆரோக்கியமான ஹேர்டை கிடைப்பதற்கு ஜடாமாஞ்சில் நமக்கு பயன்படுகிறது. முடி வளர்ச்சியை அதிகரிக்க ஜடாமாஞ்சில் பயன்படுவதால் நாம் ஜடாமாஞ்சலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் சிவப்பு குன்றிமணி. குன்றிமணியில் 9 வகையான நிறங்கள் உள்ளன. சிவப்பு, கருப்பு கலந்த குன்றிமணி, சிவப்பு குன்றிமணி, வெண்குன்றிமணி, கருப்பு குன்றிமணி, நீல குன்றிமணி என்று 9 வகை நிறங்களில் உள்ளன. நமக்கு மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடியது இந்த சிவப்பும் கருப்பும் கலந்த குன்றிமணி ஆகும்.